السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عن ابن عباس رضي الله تعالى عنهما أنه قال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ رواه البخاري. இருவரும் நேமத்துகள் அருள்கொடைகள். அந்த இரு அருள்கொடைகளிலேயும் மக்கள் கவனம் இல்லாமல் பராமுகமாக இருக்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம். மற்றொன்று, அவர்களுக்கு கிடைக்கிற ஓய்வு ஒளிச்சல். இந்த இரண்டும் மாபெரும் அருள்கொடைகள். நல்ல உடல் நலத்தோடு இருக்கிற போது, திடகாத்திரத்தோடு இருக்கிற போது எந்த அளவுக்கு நாம் உழைக்க வேண்டுமோ உழைக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டுமோ கற்க வேண்டும், பொது பணிகளிலே ஈடுபட முடியுமோ ஈடுபட வேண்டும். இது போன்று பல விஷயங்கள். அதே போன்றுதான் அவ்வப்போது நமக்கு ஓய்வு ஒளிச்சல் கிடைக்கிறது, நேரங்கள் கிடைக்கின்றன. அந்த நேரங்களை எப்படி பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த வேண்டும். ஒரு நிமிடம் கூட, ஒரு மணி நேரம் கூட வீணாக கழிந்து விடாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நேரங்கள் வீணாக கழிந்து விட்டால் பிற்காலத்திலே நாம் கை சேதப்பட வேண்டிய நிலை உண்டாகும். காலம் கடந்து நாம் சிந்திப்பதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எனவேதான் நாம் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறோம். அப்துல்லா மசூர் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். நேரத்தின் அருமை பெருமையை உணர்த்தும் முகமாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லா மசூர் ரஸியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், ஐயுல் ஆமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிக பிரியமான அமல் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதனுடைய வக்திலேயே தொழுவது என்று சொன்னார். வெறுமன தொழுவது என்று மட்டும் சொல்லியிருக்கலாம், ஆனால் வக்திலேயே வக்தினுடைய அருமையை உணர்த்தும் முகமாக சொன்னார்கள். வேறொரு வாயத்தில் வருகிறது, அல்லாஹ் ஒரு அடியான் 60 வயது வரை அவன் செய்கின்ற பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான், பொறுத்து கொள்கிறான். 60 வயது கடந்ததற்கு பின்னாலேயும் கூட ஒருவன் தொடர்ந்து பாவங்களில் மூழ்கிறான் என்றால் அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் தரமாட்டான், அவனை மன்னிப்பது கிடையாது என்று மற்றும் ஒரு ஹதீஸ் வருகிறது. அஅதரல்லாஹு இம்ரஅன் அஹர அஜலஹு, எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு இருக்காது. 60 வயது வரை வாழ்கிற வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்காது. ஆனால் 60 வயது வரையும் வாழ்கின்ற வாய்ப்பு ஒருவருக்கு கிடைத்து 60 வயது கடந்ததற்கு பின்னாலேயும் கூட ஒருவர் தொடர்ந்து குற்ற செயல்களிலே பாவ செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அல்லாஹ் அவரை மௌதூராக ஏற்றுக்கொள்வதில்லை, அவருடைய பாவங்களை மன்னிப்பதில்லை. அப்படியானால் இந்த ஹதீஸினுடைய கருத்து என்னவென்று கேட்டால், நேரம் காலத்தை புண்ணியமான முறையிலே பயன்படுத்த வேண்டுமா இல்லையா, ஆக்கப்பூர்வமான முறையில பயன்படுத்த வேண்டுமா இல்லையா, பாவ செயல்களையா பயன்படுத்துவது? அவனும் அம்மிருக்கும் மா யத்ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅக்குமுன் நதீர் என்று அல்லாஹ் கூறுகிறான். நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்கள் நல்லுணர்ச்சி பெறுகின்ற அளவுக்கு உங்களுக்கு நாம் ஆயுளை நீட்டித்து தரவில்லையா? உங்களை நோக்கி பல்வேறுபட்ட எச்சரிக்கைகள் வந்தவாறு இருந்தனவே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நேரம் காலம் நமக்கு நிறைய படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கிறது, பல்வேறுபட்ட எச்சரிக்கைகள் நமக்கு கிடைத்தவாறு இருக்கிறது. ஊர் உலகத்திலே பார்க்கிறோம், பல பேரும் அவர்கள் செய்கின்ற நாச செயல்களால் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். அதை பார்த்து நாம் பாடம் படிக்க வேண்டுமா இல்லையா? எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறான், நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும் என்றெல்லாம் யோசிக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய உடம்பிலே நரை காணப்படுகிறது, நரை நம்மை எச்சரிக்கிறது. காலம் கடந்து கொண்டிருக்கிறது, கரைந்து கொண்டிருக்கிறது, சற்று கவனமாக இரு, இனியாவது நீ அல்லாஹ் பக்கம் இணைந்து வா, அணைந்து வா என்று அந்த நதீர் வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஆயுள் இருக்கிறதே, அது மிகப்பெரிய அருள்படை.
ஒரு சின்ன உதாரணம் சொல்வது என்றால், ஒருவர் சுபஹானல்லாஹில் அதீம் வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அதீம் வபிஹம்திஹி, இந்த கலிமாவை சொன்னார் என்றால் சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு பேரித்த மரம் நட்டப்படுகிறது என்று ஹதீஸ் ஷரீஃபிலே, தெளிவான ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. இந்த வார்த்தையை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் சற்று யோசித்து பாருங்கள். ஒரு லஹலா ஆகலாம், ஒரு நொடி ஆகலாம், அல்லது ஒரு சில நொடிகள் ஆகலாம். ஆனால் அந்த நொடியில நாம் செய்த அந்த நன்மைக்கு அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்திலே ஒரு பூஞ்சோலையே நமக்கு ஏற்படுத்துகிறான். அந்த நொடியையும் கூட நாம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நாம் அந்த நொடியை கூட பயன்படுத்தாமல் இருந்துடக்கூடாது. ஏதாவது திக்ருகள் நம்முடைய நாவிலே மொழிந்தவாறு இருக்க வேண்டும். அதனுடைய பலாபலன்களை, அதனுடைய பலன்களை நாம் மறுமை நாளிலே காண முடியும். ஒவ்வொரு நொடிக்கும் மரியாதை இருக்கிறது. இதோ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், எபுன ஆதம், ஆதமுடைய மகனே, எவ்வளவு அழகான வாசகங்கள் பாருங்கள். இன்னமா அந்த ஐயாமும், நீதான் நாட்களாக இருக்கிறாய். ஒரு வருஷத்திலே 365 நாட்கள், வாரத்திலே 7 நாட்கள், இப்படியாக மாதத்திலே 30, நீதான் நாட்களாக இருக்கிறாய். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபைதா தஹப யௌமன், ஒரு நாள் கடந்து போனால், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு, ஒரு நாள் கடந்து போனால் ரஹப பாதுக்க, உன்னில் ஒரு பகுதியே உன்னை விட்டும் சென்று விடுகிறது. காரணம் நீதானே நாட்கள். இவ்வளவு அழகான வாசகங்கள் பாருங்கள். உன்னில் ஒரு பகுதி உம்மை விட்டும் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், எவ்வளவோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். அதிரக்து அக்வாமன் மாகானு அலா அவுகாத்தியும் அஷத்தம் மின்கும் ஹிர்சன் அலா தராஹிமுக்கும் மதனானின். நீங்கள் திருகமலை பார்த்து, தீனார்களை பார்த்து பேராவல் கொள்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். இதைவிட பேராசை கொண்டவர்களாக பக்துகள் மீது அவர்களுடைய பேராசை இருந்தது. பக்தனுடைய மரியாதை அவர்கள் கவனித்தவாறு இருந்தார். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்மிடமிருந்து காலை தூங்கி விழித்ததிலிருந்து நம்மை விட்டும் பக்து கழிந்து போகிறது என்று கேட்டால் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு நேரத்திலையும் நாம் என்ன செய்கின்றோம், என்ன செய்ய வேண்டும் ஷெட்யூல் போட வேண்டும். காலை கண் விழித்தது புண்ணியமான விஷயங்களாக, நல்ல காரியங்களாக, நம்ம குடும்பத்துக்கு செய்வதென்ன, நம்முடைய எதிர்காலத்துக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன, இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. உலமாக்களுக்கு சில கடமைகள் இருக்கும், மாணவர்களுக்கு சில கடமைகள் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா ஷெட்யூல் போட்டு அந்த நேரத்தை நாம் தன்லீம் என்று அரபியிலே சொல்லுவார்கள், அதை ஒழுங்கு அமைத்து கொண்டோம் என்றால் அந்த நேரங்கள் நிச்சயமாக மிகவும் புண்ணியமாக. சில நல்லார்கள் பெரியார்கள் எப்படி தங்களுடைய காலத்தை பயன்படுத்தினார்கள் என்று கேட்டால், அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்கள் ஏதாவது உழைப்பார்கள், பாடுபடுவார்கள். அந்த உழைப்பு நேரம் போக, பாடுபட்ட நேரம் போக, கிதாபுகளில் முத்தாலாவிலே ஈடுபாடு, கிதாபை ஸ்டடி பண்ணி கொண்டிருப்பார்கள். ஸ்டடி பண்ணி கொண்டால் நன்கு கவனிக்க வேண்டும். அப்படியே மூழ்கி போய் விடுவார்கள், அப்படியே மூழ்கி விடுவார்கள். சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணமே வராது. ஒரு நல்லார் பெரியார் அவருடைய சகோதரி சொல்லுகிறார்கள், என்னுடைய அன்பு சகோதரர், அவர் கல்வியிலே மூழ்கி போய்விடுவார், கிதாபுகளை ஸ்டடி பண்ணுவதிலே இருப்பார். சாப்பிட வேண்டும் எண்ணம், நானும் எவ்வளவோ இஷாரா செய்து பார்ப்பேன், சாப்பிட்டு விட்டு நீங்கள் கிதாபை புரட்டுங்கள் என்று. ஆனால் அவருக்கு சிந்தனை வராது. என்ன செய்வேன், நான் அவருக்கு ஊட்டி விடுவேன், அவர் கிதாபை பார்த்து கொண்டிருப்பார். சகோதரி, கூட பிறந்த சகோதரி என்ன செய்கிறார்கள், சரி அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுகிறோமா இல்லையா, காலை நேரத்துல பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அவசரமாக கிளம்புகிற போது அந்த நேரத்தில் பிள்ளைகள் சாப்பிடாமல் புறப்படுவார்கள், அவசரமாக ஊட்டி விடுவோம். அதே போன்று ஸ்கூல்கள் முடிந்து வந்த உடனே அவர்களுக்கு உணவு ஊட்ட வேண்டும். ஆனால் உணவிலே அவர்கள் கவனம் எடுக்க மாட்டார்கள், அவர்கள் சொந்தமாக சாப்பிட மாட்டார்கள். நாம் ஊட்டுவோமா இல்லையா? 30 வருட காலம் நான் இந்த வேலை செய்திருக்கிறேன் என்று அவருடைய சகோதரி சொல்கிறார். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நேரத்தை அவர்கள் எப்படி ஒன்று உழைப்பு சம்பாத்தியம், ஹலாலான சம்பாத்தியம். மற்றொன்று ஏதாவது வாசிக்க வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், ஹதீஸ் இபாதத்தில் இருக்கும், நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். இப்படியெல்லாம் நாம் ஈடுபட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் குதூகலமாக அமையும். மட்டுமல்ல, நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு அது ஒரு சிறந்த முன்மாதிரி.
எனவே இன்றைய பாடத்தினுடைய சாராம்சம், முக்கியமாக சாராம்சம் என்னவென்று கேட்டால், பக்தனுடைய அருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். 2 பெரும் அருட்கொடைகள். அந்த அருட்கொடைகள் விஷயத்துல அதிகமான மக்கள் பராமுகமாக இருக்கிறார்கள், கவனமின்றி இருக்கிறார்கள். அதில் ஒன்று அஸ்ஸஹத்து, தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தாமல் அந்த ஆரோக்கியத்தை வீணாக்கி கொண்டிருக்க எத்தனை பேர் உடல் ஆரோக்கியத்தை வீணாக்கி விடுகிறார்கள். அதனுடைய விளைவாக அவர்கள் பெட்டில் படுத்து விடுகிறார்களா இல்லையா? இன்னொன்று ஓய்வு ஒழிச்சல். கிடைக்கின்ற நேரங்காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லவா? இதிலே பலரும் பராமுகமா இருக்கிறார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார்களே. எனவே இந்த 2 விஷயத்திலும் நம்ம அதீத கவனம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.